Welcoming you all to video 3 of the export series. Extremely important video, and in fact I would say the most important video of the export series, choosing the right product. ஒரு 9 to 5 salaried professional நீங்க எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஒரு சைடு இன்கம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கரெக்டான ப்ராடக்ட்டை நீங்க சூஸ் பண்றதுன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டுங்க. ஏன்னா கரெக்டான ப்ராடக்ட்டை நீங்க சூஸ் பண்றதா முடிவு பண்ண போறது who your suppliers are going to be, who your buyers are going to be, நீங்க என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் என்று யூஸ் பண்ணலாம், உங்க மார்ஜின்ஸ் எவ்வளவு அட்ராக்டிவா இருக்கு and so much more. வாங்க பார்க்கலாம் இந்த பியூட்டிஃபுல்லான லாங் ஃபார்ம் வீடியோல தி ஆர்ட் அண்ட் தி சயின்ஸ் ஆஃப் சூசிங் த பர்ஃபெக்ட் எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட். இன்ஃபேக்ட் நிறைய பிகினர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் பண்ற ஒரு காமனான மிஸ்டேக் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் சூசிங்ன்றதை ரேண்டமாக பண்றாங்க வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ். ரேண்டமாக வந்து வாட்ஸ்அப்பில் சில ஃபார்வர்ட்ஸ் வச்சு ரிலேட்டிவ்ஸ் சொல்கிறத வச்சு இல்லை கெஸ் ஒர்க் பண்ணி என்றைக்குமே ப்ராடக்ட் சூசிங்கிறது நீங்கள் அப்படி பண்ணவே கூடாதுங்க. ப்ராடக்ட் சூசிங் ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ரேம் ஒர்க் அண்ட் இட் வேரிஸ் பேஸ்ட் ஆன் பர்சன் டு பர்சன். இப்போ உங்களுக்கு உடம்பு முடியலன்னு வைங்களேன், டாக்டர் உங்களுக்கு கொடுக்க போகிற மெடிசன் will be different from the same medicine the doctor will give to somebody who is suffering from the same sickness. அதாவது உங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்னவோ ஒண்ணா இருக்கலாம், ஆனா எதனால அந்த ப்ராப்ளம் வந்திருக்குன்றத பேஸ் பண்ணி தான் டாக்டர் உங்களுக்கு மெடிசன்ன்றத கொடுப்பாங்க. கரெக்டா? அதே மாதிரி தாங்க எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல ப்ராடக்ட்ன்றத சூஸ் பண்றதும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ரேம் ஒர்க்கை நீங்க அப்ளை பண்றது மூலமா உங்களால லிஸ்ட் ஆஃப் 2 to 3 ப்ராடக்ட்ஸ்ன்றத ஃபைனலைஸ்ன்றத பண்ண முடியும். அண்ட் பேஸ்ட் ஆன் தட் யூ கேன் கிக் ஸ்டார்ட் யுவர் பிசினஸ். ப்ராடக்ட் சூஸ் பண்றதுல இன்வால்வ் ஆகிற சில இம்பார்ட்டன்டான காம்பனன்ட்ஸ், உங்களோட கேபிட்டல், உங்களோட ரிஸ்க் டேக்கிங் appetite, உங்களோட geography, and most importantly your scope of interest. Anyways, welcoming you all into this beautiful video series. This is your man Hariharan signing in, founder and CEO of ALTIRA, Tamil Nadu's #1 comprehensive export import community. Product choose பண்ற framework உள்ள போறதுக்கு முன்னாடி beginner exporters என்ன தப்பா பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டீடைலா பார்த்துடலாமா? Number 1, they chase trends. Instagram வந்ததுக்கு அப்புறம் நிறைய பிசினஸஸ் எப்படி மாறிட்டாங்கன்னா they are chasing the next trendy product. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, ட்ரெண்ட்ஸ் சேஸ் பண்ணுறது மூலமா யூ கேன் ஹாவ் அ வெரி ஸ்டைலிஷ் ஃபேஷனபிள் பிஸ்னஸ், பட் யூ கேனாட் ஹாவ் அ ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ். எவ்வளவோ எக்ஸ்போர்ட்டர்ஸ் 3 மாதத்துக்கு ஒரு தடவை ப்ராடக்ட்ன்றதை மாற்றுறாங்க. ஒரு நாள் என்னன்னா பிங்க் ஹிமாலயன் சால்ட் பிகாஸ் இட் இஸ் ட்ரெண்டிங், தி அதர் டே ரா ராயல் ஹனி அண்ட் ரா ராயல் ஜெல்லி, அண்ட் தி அதர் டே தே கோ பிஹைண்ட் சம் அதர் ப்ராடக்ட். See, you're never supposed to choose products that way, right? நீங்க ப்ராடக்ட் சூஸ் பண்றதுன்றது ஒரு பர்மனண்டான ஸ்டேபிளான டிசிஷனா இருக்கணும். அண்ட் நீங்க ஒரு ப்ராடக்ட் ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை 2-3 இயர்ஸ்க்கு மாற்றவே கூடாது. ஒரு மாசத்துக்கு பிங்க் ஹிமாலயன் சால்ட், இன்னொரு மாசத்துக்கு ரா ஹனி, இன்னொரு மாசத்துக்கு முரிங்கா பவுடர், இன்னொரு மாசத்துக்கு அல்ஃபோன்சோ மேங்கோ. அதுக்கு பேரு எக்ஸ்போர்ட் பிசினஸ் கிடையாதுங்க, அதுக்கு பேரு இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டி பிசினஸ். ரெண்டாவது எக்ஸ்போர்ட்டர்ஸ் மேக் பண்ற மிஸ்டேக் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா they choose a product only based on the margin. எக்ஸ்போர்ட் பிசினஸ் பொறுத்த வரைக்குமே ஹை மார்ஜின் இருக்கிற ப்ராடக்ட்ஸை நீங்க சூஸ் பண்றதுன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா மார்ஜின்ஸ் ஆர் நாட் எவ்ரிதிங். ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்றது மூலமா வெறும் 10% தான் மார்ஜின் வருது, ஆனா இன்னொரு ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்றது மூலமா 40% மார்ஜின் வருதுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த 40% மார்ஜின் இருக்கிற ப்ராடக்ட் நீங்க சூஸ் பண்றதுன்றது பண்ணக்கூடாதுங்க. யூ ஹவ் டு கன்சிடர் மல்டிபிள் அதர் ஃபேக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த 40% மார்ஜின் இருக்கிற ப்ராடக்ட்ல சர்டிஃபிகேஷன்ஸ் ரொம்பவே காம்ப்ளிகேட்டட், பையர் ரிசர்ச் உங்களால பண்ணவே முடியல, சப்ளையர் ரேண்டமா இந்தியாவோட ஏதோ நூக் அண்ட் கார்னர்ல இருக்காங்க அப்படின்னா நீங்க என்னைக்குமே அந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணக்கூடாது. இதே இது 10% மார்ஜின் இருக்கிற அந்த ப்ராடக்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா சப்ளையர் பக்கத்து ஊர்ல தான் இருக்காரு, நீங்க நினைச்சீங்கன்னா மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு விசிட் பண்ணலாம், சர்டிஃபிகேஷன் ரொம்பவே ஈஸி அப்படின்னா நீங்க இதுதான் சூஸ் பண்ணணும். மார்ஜின்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், பட் மார்ஜின்ஸ் ஆர் நாட் எவ்ரிதிங். தேர்ட் காமன் மிஸ்டேக் பீப்பிள் மேக் பண்றது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சூசிங் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ். நிறைய பேர் என்ன தெரியுமா பண்றாங்க, 8-10 ப்ராடக்ட் வச்சு எக்ஸ்போர்ட் ஜர்னின்றதை ஸ்டார்ட் பண்றாங்க. கேட்டா டைவர்சிஃபிகேஷனா ரிஸ்க் மேனேஜ்மெண்டா? திஸ் இஸ் நாட் டைவர்சிஃபிகேஷன் ஆர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், திஸ் இஸ் டேக்கிங் யுவர் பிசினஸ் லெத்தார்ஜிக்கலி. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நீங்க 8-10 ப்ராடக்ட் வச்சு உங்க எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன்மே இந்த இடத்துல டைவர்சிஃபை ஆகும். ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன், ஒரு எக்ஸ்போர்ட்டர், ஒரு சப்ளையர், ஒரு பையர். இட் கெட்ஸ் டூ காம்ப்ளிகேட்டட். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல சூஸ் மேக்ஸிமம் 2 to 3 to maximum 4 ப்ராடக்ட்ஸுங்க. அதுவும் highly likely if all of the 4 products are within the same niche. 4 ப்ராடக்ட்டுமே ஒரே nicheல இருக்கு அப்படின்னா it is going to be extremely useful. Third and most common mistake people என்ன மேக் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா they start with multiple products. கேட்டா ரிஸ்க் ப்ரிவென்ட் பண்றாங்களா? they are doing diversification. That's not how export import business works, right? இப்போ நீங்க 10 டிஃபரெண்ட் ப்ராடக்ட் சூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டும் நீங்க சப்ளையர் தேடணும், பையர் தேடணும், டாக்குமெண்டேஷன் பண்ணணும், பெனிஃபிட் சப்ளை பண்ணணும். தட் இஸ் நாட் how a business worksங்க. நீங்க இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராடக்ட் சூஸ் பண்றது மூலமா உங்களோட கேபிட்டல் நீங்க டைவர்சிஃபை என்னவோ பண்ணதான் செய்றீங்க, ஆனா உங்க அட்டென்ஷனையும் டைவர்சிஃபை பண்றீங்க, எஃபர்ட்டும் பல மடங்கு போடுறீங்க. நெவர் டூ தட் when you're starting off into an export business. ஒரு 3-4 ப்ராடக்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க, அண்ட் ப்ரிஃபரபிளி 3-4 ப்ராடக்ட் ஒரே nicheல இருந்ததுன்னா பெஸ்ட்டுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சரல் nicheலே ஸ்டார்ட் பண்ணுங்க, 4 ப்ராடக்ட் வச்சு கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள்
GI tagged mangoes ஒரு பக்கம், bananas ஒரு பக்கம், rice ஒரு பக்கம், இது எல்லாமே agricultural productsன்றதால more or less உங்களால சேம் bandwidth கேம் ப்ளே பண்ண முடியும். இதே இது நீங்க ஒரு பக்கம் bananas எக்ஸ்போர்ட் பண்றீங்க, இன்னொரு பக்கம் டெக்ஸ்டைல், இன்னொரு பக்கம் செமிகண்டக்டர், இன்னொரு பக்கம் let's just say something into electronics, அந்த மாதிரி நீங்க பண்ணாதீங்க. Always choose within the same niche so that you can have a similar set of buyer, supplier and documentation. This will make your life easy. நாலாவது and very important, choosing the product only based on your background. பேக்ரவுண்ட் பேஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணுறதுன்றது தப்புனே கிடையாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட ஆல்ட்ரா கம்யூனிட்டியில் எவ்வளவோ திருப்பூர் அண்ட் கோயம்புத்தூர் ஸ்டூடெண்ட்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் தான் ஆப்வியஸாக ப்ரிஃபர்ன்றது பண்ணுறாங்க. அதில் தப்பு கிடையாது, பிகாஸ் இட் இஸ் இன் தேர் பேக்ரவுண்ட். ஆனால் அதில் பேக்ரவுண்ட் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக அந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறதுன்றது தான் தப்பு. இப்போது டெக்ஸ்டைல்ஸ்ன்றதே ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. காட்டன், ரயான், wool, linen, multiple other synthetics, polyester and so on. So உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஒரு பர்டிகுலர் ஃபேப்ரிக்ல இருக்குன்றதுக்காக அந்த ஃபேப்ரிக்கை நீங்க சூஸ் பண்றீங்கன்னா you are making a mistake. உங்களோட என்டையர் ஃபேமிலி டெக்ஸ்டைல்ஸ் இருக்கு, திருப்பூர்ல பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா நீங்க இந்த இடத்துல டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸ்ன்றதை கண்டிப்பா சூஸ் பண்ணலாம். இட் இஸ் a good option. ஏன்னா உங்களுக்கு சப்ளை பண்றது ரொம்பவே ஈஸி ஆயிடும், சர்டிஃபிகேஷன்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே ஈஸி ஆயிடும். ஆனா let's just say you are choosing polyester because your family is involved in polyester. That is a bad decision. You always have to choose the niche based on your background, but choose the micro niche based on the margins and other factors. So என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் நீங்க அவாய்ட் பண்ணுன்றதை இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம் how you should choose and finalize the product. எங்களோட ஆல்ட்ரா கம்யூனிட்டியில் we call this as the 4-tier framework. பேசிக்காக 4 இம்பார்ட்டன்டான பாயிண்டர்ஸ் இருக்கு. வாங்க நம்ம அந்த பாயிண்டர்ஸ்குள்ள டீட்டெயிலாக போயிடலாம். அண்ட் அட் தி எண்ட் ஆஃப் தீஸ் 4 பாயிண்டர்ஸ் உங்களால் மென்டலி விஷுவலாகவே இமேஜின் பண்ண முடியும் எந்த ப்ராடக்ட்ஸ் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணாது உங்களோட சாதகத்துக்கு இருக்கும். லிஸ்ட் நம்பர் 1 நம்ம முன்னாடியே பார்த்ததான் டொமைன் ஃபெமிலியாரிட்டி. டொமைன் ஃபெமிலியாரிட்டிக்கான மீனிங் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்களா இருக்கட்டும் இல்லை உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், இஃப் யூ ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் அன் எக்ஸ்போஷர் டு அ பர்டிகுலர் ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரி, தென் அந்த ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரியை நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுன்றது உண்மையிலேயே ஆப்டிமம்ங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி இருக்கிற ரெஃபரன்ஸ் எக்ஸாம்பிளில் சொன்ன மாதிரி தான், நீங்கள் திருப்பூர் பேஸ் பண்ணப்பட்ட ஒரு ஃபேமிலி, டெக்ஸ்டைல்ஸில் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்டைல்ஸில் உங்களோட எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது கரெக்டான ஆப்ஷன் தான். ஏன்னா உங்களோட ப்ராடக்ட்ஸ் ஈஸியாக சோர்ஸ் பண்ண முடியும், டாக்குமெண்டேஷன் பெட்டராக பண்ணிட முடியும். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இன் எனி பிஸ்னஸ் ஈஸ் ஆஃப் டூயிங் business is extremely important. நீங்க ஒரு எக்ஸ்போர்ட் பிசினஸ் கிக் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அதை எவ்வளவுக்கு எவ்வளவு சுலபமா பண்ண முடியுமோ நீங்க அவ்வளவுக்கு அவ்வளவு ஈஸியா பண்ண முடியும். There is no glory in hard work if it is not leading to more profits than easy work அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னுமே உங்களுக்கு நான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு வைங்களேன். நம்மளோட நிறைய கம்யூனிட்டி மெம்பர்ஸ் ஆர் ஃப்ரம் கேரளா. கேரளால இன் பர்டிகுலர் ஆலப்பி டர்மரிக் இஸ் an extremely important product that you can export and make crazy money. So கொச்சி சைடுல ஆலப்பி சைடுல எங்க கிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஆட்டோமேட்டிக்காவே கோகனட் ப்ராடக்ட்ஸ் அப்படி டர்மரிக்ன்றதா சூஸ் பண்றாங்க. ஸோ டொமைன் பேஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்றதுன்றது உங்களோட அன்ஃபேர் அட்வான்டேஜ். யூ ஷுட் டெஃபினெட்லி யூஸ். பாயிண்டர் நம்பர் 2 என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபிக் ப்ராக்சிமிட்டி டு சப்ளையர். இதுக்கான மீனிங் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு 9 to 5 salaried ப்ரொஃபஷனல் நீங்க எக்ஸ்போர்ட் பிசினஸ் பிளான் பண்றீங்க அப்படின்னா என்ன பண்ண போறீங்க, ஏற்கனவே இருக்கிற ஒரு மேனுஃபேக்சரர் அப்படி ஹோல்சேல் சப்ளையர் கிட்ட இந்த ப்ராடக்ட்டை வாங்கி ஸ்லைட்டா வேல்யூ அடிஷன் பேக்கேஜிங்லாம் பண்ணி அதை நீங்க வெளிநாட்டுக்கு பையர் கிட்ட செல் பண்ணுவீங்க கரெக்டா. ஸோ இந்த இடத்துல ப்ராப்பரான சப்ளையரை நீங்க ஃபைனலைஸ் பண்றதுன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாம சப்ளையரோட நீங்க ப்ராப்பரான ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுன்றதுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். லெட்ஸ் ஜஸ்ட் சே யூ ஆர் பேஸ்ட் அவுட் ஆஃப் தமிழ்நாடு. நீங்க காஷ்மீர்ல இருக்கிற ஷால்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு பேடான டிசிஷன். ஏன்னா தமிழ்நாடு சம்வேர் ஹியர், காஷ்மீர் இஸ் ஆல் த வே தேர். யூ ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஃபார் ஃப்ரம் த சப்ளையர். சப்ளையரை நீங்க 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ இல்ல 1 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மீட்ன்றதே பண்ண போறீங்க. என்னைக்குமே அது ஐடியல் கிடையாதுங்க. நீங்க ஒரு சப்ளையரோட ரிலேஷன்ஷிப்ல இன்வால்வ் ஆகி எக்ஸ்போர்ட் பண்றீங்க அப்படின்னா ensure that you can meet the supplier at least once in 3 months. once in 1 month மீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனால் once in 3 months மீட் பண்ணுறது is what is highly recommended. ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா ensure that the supplier has a decent geographical proximity. சப்ளையர் இந்த இடத்துல மகாராஷ்டிராவில் இல்லை குஜராத்தில் இருக்காங்கன்னா கூட ஓகே, ஆனால் லே லடாக் இல்லை காஷ்மீரில் இருக்காங்கன்னா அவாய்ட் பண்ணுறது பெட்டர். வித் தட் பீங் செட், நிறைய பேர் வந்து வீடியோஸில் கமெண்ட் பண்ணி கேட்குற ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், அதுக்கு எந்த ஸ்டேட்ஸ் ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. அந்த லிஸ்ட்டையும் இப்போ நான் உங்களுக்கு தெரிவிச்சிடுறேன். டைமண்ட்ஸ் அண்ட் ப்ரெஷியஸ் ஜெம்ஸ்ன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா சூரத், imitation jewelry in Jaipur and Mumbai, handicrafts and textiles நிறைய ராஜஸ்தான் தான். ஃப்ரெஷ்ஷான அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அண்ட் கேரளா. ஸ்பைசஸ்னாலுமே தமிழ்நாடு, கேரளா அண்ட் ஆந்திர பிரதேஷ், எஸ்பெஷலி ஃபார் சில்லிஸுங்க. கார்மெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிட் வேருக்கு என்றைக்குமே திருப்பூர், ஆனால் ப்ராப்பரான உல்லன் கார்மெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா லூதியானா, லெதர்னா கான்பூர், சென்னை அண்ட் கொல்கட்டா. பிராஸ்வேர் அப்படின்னா என்றைக்குமே மொராதாபாத் தாங்க. அண்ட் கார்பெட்ஸ் இன் மிர்சாப்பூர் அண்ட் ஜெய்ப்பூர். மெரீன் ப்ராடக்ட்ஸ் அதாவது சி சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா கேரளா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் வெஸ்ட் பெங்காலோட கோஸ்ட் லைன்ஸுங்க. எஸ்பெஷலி எக்ஸாட்டிக் ப்ராடக்ட்ஸ் லைக் ப்ரான்ஸ் அண்ட் அதர் க்ரூஸ்டேஷியன்ஸ். நீங்கள் சென்னை பேஸ் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாடு இருக்கிற நிறைய ஹாட்ஸ்பாட்ஸ்ன்றது க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி தான். ஸோ உங்களால் மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்ன்றதை கம்ப்ளீட்டாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, உங்களோட முதல் ப்ராடக்ட்டுக்கு ஆல்வேஸ் ஆப்டிமைஸ் ஃபார்
Geographic accessibility. Pointer number 3 என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட எவ்வளவு கேபிட்டல் இருக்குன்றதை பேஸ் பண்ணி இதை நம்மளால 3 பாகமா பிரிக்க முடியும். அதாவது 3 different capital segmentations. Capital segmentation number 1 என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 30,000 rupeesல இருந்து 1 lakh, number 2 1 lakhல இருந்து 5 lakh and number 3 5 lakh plus. இந்த 3 கேபிட்டல் செக்மெண்ட்ஸ்க்கு என்ன ப்ராடக்ட்ஸ் ஆப்டிமம்ன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். 30,000 to 1 lakh நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா இமிடேஷன் ஜுவல்லரி, ஹேண்டிகிராஃப்ட்ஸ், ஸ்பெஷாலிட்டி ஸ்பைசஸ், லெதர் ப்ராடக்ட்ஸ், அது மட்டும் இல்லாம ஆயுர்வேதிக் அண்ட் பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ்ன்றது உங்களால சூப்பரா பண்ண முடியும். 1 lakh to 5 lakh நீங்க கேபிட்டல் வச்சிருக்கீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல ப்ராசஸ்ட் ஃபுட்ஸா இருக்கட்டும் அண்ட் ப்ராசஸ்ட் லெதர் பேக்ஸ் அண்ட் ஃபுட்வேரா இருக்கட்டும், இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்டான ப்ராடக்ட்ஸ். என்னால உங்களுக்கு 20+ ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட்ன்றது கொடுக்க முடியும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இதுதான் பெஸ்ட். அண்ட் ஃபைனலி 5 lakh plus நீங்க கேபிட்டல் வச்சிருக்கீங்க அப்படின்னா என்னோட 2 ஃபேவரட்டான செக்மெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்பர் 1 வந்து ரெனியூவபிள் எனர்ஜிங்க. அதாவது சோலார் செல்ஸ்க்கு தேவைப்பட்ட காம்போனன்ட்ஸா இருக்கட்டும், விண்மிலுக்கு தேவைப்படுற காம்போனன்ட்ஸா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம செமிகண்டக்டர் சிப்ஸ் அண்ட் ஃபோன் அண்ட் அதர் கம்ப்யூட்டர் மெஷின் பார்ட்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிகல்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். ஆனா 5 lakh plus கேபிட்டல். பட் நீங்க ஒரு 9 to 5 salary ப்ரொஃபஷனலா இருக்கீங்க, எக்ஸ்போர்ட் வேர்ல்டுக்கே பிகினரா இருக்கீங்க அப்படின்னா நான் ஸ்ட்ரிக்டா ரெக்கமெண்ட் பண்ண போறது ஃபர்ஸ்ட் செக்மெண்டா இருக்கிற 30,000 to 1 lakh கேபிட்டல் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் மட்டும் தாங்க. இதுல நீங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி ஒரு 3 to 4 months நல்ல பிசினஸ் கிக் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் you can go for the higher capital products. Pointer number 4 and once again an extremely important pointerங்க, seasonal availability and permanent/cyclical trends. சிம்பிளான மீனிங், நீங்க ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்கான டிமாண்ட் த்ரூஅவுட் த இயர் இருக்கா இல்ல சீசனலா இருக்கான்றதை நீங்க புரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சீசனல் டிமாண்ட் இருக்கிற சில ப்ராடக்ட்ஸ் என்ன, மேங்கோ, சில ஸ்பெஷாலிட்டியான ஸ்பைசஸ், கிரேப்ஸ், மக்கானா, இது எல்லாமே ஒரு பர்டிகுலர் சீசன்ல டிமாண்ட் இருக்கிற ப்ராடக்ட் மட்டும்தான். ஆனா இது த்ரூஅவுட் த இயர் டிமாண்ட் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ், அதர் ஸ்பெஷாலிட்டி கார்மெண்ட்ஸ், ரெனியூவபிள் எனர்ஜி, செமிகண்டக்டர் சிப்ஸ், இது எல்லாமே த்ரூஅவுட் த இயர் டிமாண்ட் இருக்கிற ப்ராடக்ட்ஸ். ஒரு பிகினர் எக்ஸ்போர்ட்டரா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா எந்தெல்லாம் ப்ராடக்ட்ஸ் சீசனலா டிமாண்ட்ல இருக்கோ அதுல தான் உங்களுக்கு மார்ஜின்ஸ்ன்றது நிறைய இருக்கும். இந்தியாவோட சம்மர் டைம்ல GI tagged அல்ஃபோன்சோ, ரத்னகிரி மேங்கோஸ் ஆர் ஈவன் இன் பர்டிகுலர் ஆலப்பி டர்மரிக், பீகாரி மக்கானா, இது எல்லாமே சீசனலான ப்ராடக்ட்ஸ். உங்களுக்கு கிரேசியான மார்ஜின்றது இருக்கும். ஆனா த்ரூஅவுட் த இயர் உங்களால இந்த பிசினஸ் ரன் பண்ண முடியாது. இது த்ரூஅவுட் த இயர் நீங்க ரன் பண்ணக்கூடிய ரைஸ், பல்சஸ், செமிகண்டக்டர்ஸ்க்குலாம் இந்த சீசனல் ப்ராடக்ட்ஸை விட மார்ஜின்றது கம்மி தான். ஆனா த்ரூஅவுட் த இயர் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டின்றது இருக்கும். ஒரு 9 to 5 salary ப்ரொஃபஷனலா பிகினரா நீங்க இந்த பிசினஸ் பண்ணும்போது வெறும் மார்ஜின் ப்ராஃபிட்ன்றதை மட்டும் பார்க்காம ஸ்டெபிலிட்டியை மோர் இம்பார்ட்டன்ட்ன்றதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டார்ட் யுவர் கரியர் பை டூயிங் த்ரூஅவுட் த இயர் டிமாண்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஒன்ஸ் யூ ஆர் அ சக்சஸ்ஃபுல் எக்ஸ்போர்ட்டர் யூ கேன் என்டர் த சீசனல் மார்க்கெட். இந்த 4 இம்பார்ட்டன்டான ஃபில்டர்ஸை நீங்க ஃபுல்லாவே கணக்கில் எடுத்துட்டீங்க. இப்போ உங்க மைண்ட்ல சில ப்ராடக்ட்ஸ்க்கான ஐடியா இருக்கு. ஆனா ஈவன் தென் பெட்டரா உங்களால ஃபைனலைஸ் பண்ண முடியல அப்படின்னா 2026ல மாசிவான டிமாண்ட்ல இருக்கிற சூப்பர்பான ஹை மார்ஜின் ப்ராடக்ட்ஸ்க்கான லிஸ்ட்ன்றதை இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நம்பர் 1 நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்பைசஸ். India is the world's largest producer and exporter of spices என்றதை நீங்க புரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டுங்க. Due to consistent demand for top quality Indian spices from places like the US, UAE as well as Europe. இந்தியாவில் இருக்கிற ஸ்பைசஸ் போர்ட் மூலமா உங்களால் ரெஜிஸ்ட்ரேஷன், மார்க்கெட் ரிசர்ச் அண்ட் ப்ரொமோஷன் ஸ்கீம்ஸ்ன்றது அப்டேன் பண்ண முடியும். பெரிய கேபிட்டல்ன்றது ஒன்றும் தேவையில்லை. அண்ட் டாப் குவாலிட்டி ஸ்பைஸ் கிளஸ்டர்ஸ் ஆர் ஆல்ரெடி பிரசன்ட் இன் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா as well as ஆந்திர பிரதேஷ். ரெண்டாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஹேண்டிகிராஃப்ட்ஸ்ங்க. ஹேண்டிகிராஃப்ட்ஸ்க்கு ஹியூஜான டிமாண்ட் இருக்கு, எஸ்பெஷலி வுட், மெட்டல்ஸ் as well as home accessories and has extensive demand in US, Europe as well as parts of the Gulf. ஹேண்டிகிராஃப்ட்ஸ்ல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி கேபிட்டல் வச்சு கூட உங்களால் இதை என்டர் ஆக முடியும் அண்ட் சூட்டபிள் ஃபார் தோஸ் லிவிங் இன் ராஜஸ்தான் ஆர் யூபி. மூணாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னா லெதர் குட்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ். இந்தியா வந்து ஒரு மேஜர் குளோபல் ப்ரொடியூசர் ஆஃப் லெதருங்க அண்ட் இட் ஹாஸ் ஸ்ட்ராங் டிமாண்ட் இன் யூரோப், US as well as the Middle East. கவுன்சில் ஃபார் லெதர் எக்ஸ்போர்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்பவே வெல் எஸ்டாப்ளிஷ்ட் அண்ட் நம்ம தமிழ்நாடுல ஆம்பூர் சைட்ல நீங்க போனீங்க அப்படின்னா யூ வில் ரியலைஸ் மாசிவ் லெவலில் எக்ஸ்போர்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு டியூ டு ப்ராப்பர் குவாலிட்டி கண்ட்ரோல். ஃபோர்த் அண்ட் என்னோட பர்சனல் ஃபேவரட், இஃப் யூ ஹாவ் அ ஹியூஜ் கேபிட்டல், இதில் கிடைக்கிற மாதிரி மார்ஜின் ப்ராஃபிட்ஸ்ன்றது உங்களுக்கு எதுலையுமே கிடைக்காதுங்க. நான் சொல்றது தான் இன்ஜினியரிங் குட்ஸ், மெஷினரி as well as pharmaceuticals. பட் இதுக்கான கேபிட்டல் ரெக்வயர்மெண்ட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹை இன் டபுள் டிஜிட் லேக்ஸ். ஸோ ஒரு பிகினரா இந்த கேட்டகரியை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ப்ராடக்ட் சூஸ் பண்ண வேண்டிய பியூட்டிஃபுல்லான ரோட் மேப்ல எவ்வளோ விஷயங்கள் நம்ம எண்ட் டு எண்ட் டீட்டெயிலாக இதில் டிஸ்கஸ்ன்றதை பண்ணிட்டோங்க. இது எல்லாமே போக நீங்க ஃபைனலாக ப்ரெஷர் டெஸ்டிங்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸை பண்ணுறதுன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். யூ ஆர் நவ் இன் யுவர் ஃபைனல் ஸ்டேஜஸ் ஆஃப் சூசிங் த ப்ராடக்ட். லெட் மீ எக்ஸ்பிளைன். நம்பர் 1 நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி சப்ளையர் ரீச்சபிலிட்டி. ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு பர்டிகுலர் சப்ளையர் இருக்காங்க அப்படின்னா அந்த சப்ளையர் உங்களோட க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் இருக்கிறதுன்றது ஹைலி ரெக்கமெண்டட். அட்லீஸ்ட் 3 months ஒன்ஸ் அது நீங்க அவங்கள விசிட் பண்ற மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த பர்டிகுலர் ஜோன்ல கிளஸ்டர் ஆஃப் சப்ளையர்ஸ் இருக்காங்கன்னா உங்களுக்கு அது எக்ஸ்ட்ரீம்லி பெனிஃபிஷியல். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ராசஸ்ட் ஜாக் ஃப்ரூட், அதாவது பலாப்பழத்தை நீங்க எக்ஸ்போர்ட் பண்ண நினைக்கிறீங்க யூரோப்புக்கு அப்படின்னா ஐடியா நீங்க தமிழ்நாட்டில் எங்கேருந்து சோர்ஸ் பண்ணுவீங்க? பன்ரோட்டில இருந்தா கரெக்டா?
பன்ருட்டியில் பலாப்பழத்துக்கு கிளஸ்டர் ஆஃப் சப்ளையர்ஸ்ன்றது இருப்பாங்க. அதாவது 20-30 சப்ளையர்ஸ் இருப்பாங்க. 20-30 சப்ளையர்ஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஜியோகிராஃபிக்காக உங்களுக்கு க்ளோஸாக இருக்கணுங்க. இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸை நீங்கள் சூப்பராக எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம சாம்பிள் அஃபோர்டபிலிட்டி அப்படின்ற கான்செப்ட் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். Sample affordability is an extremely pivotal concept if you really want to bag high ticket buyers. ஒரு high ticket buyer உங்களோட டீல் சீல் பண்றது மாதிரி they will request for samples. உங்களோட ப்ராடக்ட் அஸ் அ பிகினர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக சாம்பிள்ஸாக உங்களுக்கு அனுப்புற மாதிரி இருக்கணும். திஸ் இஸ் ஒன்லி பாசிபிள் வென் யூ ஆர் டீலிங் வித் லோவர் கேபிட்டல் ப்ராடக்ட்ஸ் லைக் லெட்ஸ் ஜஸ்ட் சே லெதர், டெக்ஸ்டைல்ஸ், அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சோ ஆன். செமிகண்டக்டர்ஸ், ரெனியூவபிள் எனர்ஜி மாதிரி ஹையர் கேபிட்டல் ப்ராடக்ட்ஸ்ல நீங்க சாம்பிள் அனுப்புறீங்கன்னா சாம்பிளே உங்களுக்கு லட்சக்கணக்கில் செலவாகும். ஸோ இந்த இடத்துல என்ஷோர் தட் யூ ஆர் ஸ்டார்டிங் வித் அ ஸ்மாலர் சாம்பிள் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட் ப்ராடக்ட். மூணாவது வந்து பையர் கான்சென்ட்ரேஷன். வோல்ஸா, இம்போர்ட் எடி, டிஜிசிஐஎஸ் மாதிரி ட்ரேட் டேட்டா சோர்சஸை நீங்கள் யூஸ் பண்ணுறதுன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டுங்க. டு செக் வெதர் பையர்ஸ் இன் யோர் டார்கெட் கண்ட்ரி ஆர் கான்சென்ட்ரேட்டட் அமாங் அ ஃபியூ லார்ஜ் இம்போர்ட்டர்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட் அக்ராஸ் மெனி ஸ்மாலர் ஒன்ஸ். டிஸ்ட்ரிபியூட்டா இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே ஃப்ரெண்ட்லி. நாலாவது கம்ப்ளையன்ஸ் அண்ட் லைசன்சஸ் டைம் ஹரைசன். நீங்கள் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா ஐடியலாக அதுக்கான லைசன்சஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன் ஷுட் நாட் டேக் யூ மோர் தென் 4 to 6 weeks இஃப் யூ ஆர் அ பிகினர் எக்ஸ்போர்ட்டர். நீங்கள் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான லைசன்ஸ் கிடைக்கிறது கம்பேரிட்டிவ்லி ஈஸி. இது ஃபோன் ஆர் லேப்டாப்புக்கு தேவையான எலக்ட்ரானிக் காம்பனன்ஸை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான லைசன்ஸே உங்களுக்கு 5 to 6 மாதம் இழுத்துரும். பிகினரா என்னைக்குமே சூஸ் அ ப்ராடக்ட் வேர் த லைசன்ஸ் இஸ் ஈஸி டு கெட். அண்ட் ஃபைனலி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்டர், கேட்க ரொம்பவே சில்லியாக இருக்கும் பட் இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். யூ ஆர் ஆனஸ்ட்லி என்தூசியாஸ்டிக் அபவுட் த ப்ராடக்ட். ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டில் மார்ஜின் நிறைய இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக அந்த ப்ராடக்ட்குள்ளே நீங்கள் இறங்கினீங்கன்னு வைங்களேன், 1 இல்ல 2 years உங்களால் தாக்கு பிடிக்க முடியும். ஆனால் 3rd yearலேருந்து யூ வில் கெட் மென்டலி பர்ன்ட் அவுட். ஒரு ப்ராடக்ட் கேட்டகரி நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஆஸ்க் யுவர் செல்ஃப் இஃப் யூ ஆர் ஜெனுவின்லி பேஷனேட் அபவுட் தட் ப்ராடக்ட். ஏன்னா ரொம்ப நிறைய பேர் ஜெனுவினாவே டெக்ஸ்டைல்ஸில் பேஷனேட்டாக இருப்பாங்க. டெக்ஸ்டைல்ஸில் பேஷனேட்டாக இருக்கிற பர்சனை தூக்கிட்டு போயிட்டு ரைஸ் அண்ட் வீட் எக்ஸ்போர்ட் பண்ணுன்னு சொன்னால் தட் இஸ் நாட் த கரெக்ட் திங் டு டூ. இன்னும் சில பேர் ஆர் ஜெனுவின்லி பேஷனேட் அபவுட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணும்போது மார்ஜின், சப்ளையர் அவைலபிலிட்டி, சாம்பிள் அவைலபிலிட்டி, பையர், இது எல்லாம் டாக்குமெண்டேஷன், லைசன்ஸ், இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இது எல்லாம் ஹார்ட் கோர் டெக்னிக்கல் பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ் எல்லாம் போக மனசுன்றது ஒன்று இருக்குங்க. மனசு அளவில் அந்த ப்ராடக்ட்ல நீங்கள் உண்மையிலேயே பேஷனேட்டாக இருக்கீங்களான்றதும் உங்களை கேட்டுக்கோங்க. இஃப் யூ ஆர் பேஷனேட், ஸ்டார்ட் எக்ஸ்போர்ட்டிங். இஃப் யூ ஆர் நாட், even if it has 100% margin, don't export that product. இந்த பர்டிகுலர் லாங் ஃபார்ம் வீடியோவை நான் இப்போ கன்க்ளூட் பண்ண போகிறேன். கன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட நிறைய பிகினர்ஸ் அண்ட் எங்களோட கம்யூனிட்டியில் இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட சில காமனோட questions இருக்குது. அண்ட் when I'm going to be addressing those doubts and concerns, I genuinely feel it will be useful for you as well. வாங்க பார்க்கலாம் set of questions and answers that will be useful for you. ஹை மார்ஜினா இல்லை ஹை வால்யூமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. ஒரு salaried beginner உங்ககிட்ட லிமிடெட் கேபிட்டல் இருக்குது அப்படின்னா என்றைக்குமே ஹை மார்ஜின் ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணுங்க. மார்ஜின்ஸ் forgive mistakes, volume requires precision you have not yet developed. ரெண்டாவது நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன் கண்ட்ரி ஆர் மெனி. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்றைக்குமே ஒரு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா பையரோட ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறது, ஃப்ரேட் ஆப்டிமைசேஷன் பண்ணுறதுலாம் டைம் எடுக்கிற ப்ராசஸுங்க. முதல்ல ஒரு மார்க்கெட்டை மாஸ்டர் பண்ணுங்க, அப்புறம் நீங்கள் மற்ற மார்க்கெட்ஸ்க்கு போகலாம். அண்ட் ஃபைனலி த தேர்ட் ஒன், ஷுட் ஐ ஆல்சோ இம்போர்ட் ப்ராடக்ட் அலாங் சைடு எக்ஸ்போர்ட்டிங். நிறைய பேர் கேட்குற இது ஒரு காமனான விஷயம் தாங்க. நோ, தயவு செய்து ஒரு பிகினரா ஃபர்ஸ்ட் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் யூ கேன் பிகின் த இம்போர்ட்டிங் ஜர்னி. ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், உங்க எக்ஸ்போர்ட் பிசினஸ்க்கு ப்ராடக்ட் செலெக்ஷன்ன்றது தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா எடுத்தவங்க ஒருத்தவங்க பண்ற ப்ராசஸ் கிடையாதுங்க. ஓவர் நைட் பண்ற ஒரு விஷயம் கிடையாது. ஒரு 3-4 நாள் நிதானமா யோசிங்க. ரீச் அ கன்க்ளூஷன் வித் இன் 1 week. பட் நான் சொன்ன இந்த பாராமீட்டர்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கில் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஹைலி லைக்லி யூ ஆர் எண்டிங் அப் வித் அ கோல்ட் மைன் ஆஃப் அ ப்ராடக்ட். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். வேற டோல்ட் யூ என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலான்னு. அந்த வீடியோவுமே ஃபுல்லாக பார்த்து முடியுங்க, ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வித் தட் பீங் செட், சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கிளிக் ஆன் த பெல் ஐக்கன். ஒரு பிகினரா நீங்க எக்ஸ்போர்ட் பிசினஸை சக்சீட் ஆகிறதுக்கு என்னெல்லாம் நாலேஜ் தேவையோ எல்லாமே நான் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு தாங்க இருக்க போறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எங்களோட ஆல்ட்ரா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்யூனிட்டி சைட்லேருந்து நாங்கள் ஒரு ஃப்ரீயான மாஸ்டர் கிளாஸ்ன்றதை லான்ச் பண்ணியிருக்கோம். ஒரு பிகினராக உங்களால் எப்படி எக்ஸ்போர்ட் பிசினஸை சக்சீட் ஆக முடியும். இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். View the master class, it will be extremely useful. This is your man Hariharan signing off. I'll see you in one more video.